டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருகிறது, வயிற்றில் புற்றுநோய் வருகிறது, லிவரில் புற்றுநோய் வருது, கர்ப்பப்பை கேன்சர் வருது. இது மாதிரி நிறைய இடத்துல கேன்சர் வருது. இந்த கேன்சர் ஏன் வருது, அது எப்படி அதுலேருந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்களில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். நம்ம உடம்பு உடல் இருக்கு இல்லையா, அது செல்களால் ஆனது. செல்களுடைய தொகுப்பு தான் திசுக்கள்னு சொல்கிறோம். திசுக்கள் தொகுப்பு வந்து ஆர்கன் சொல்கிறோம். இந்த ஆர்கனுடைய தொகுப்பு வந்து மண்டலம் சொல்கிறோம். இந்த மண்டலங்களுடைய தொகுப்பு தான் நம்ம மானுடல். ஓகேவா? இப்போ இந்த செல்கள் தான் பேசிக் யூனிட் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி. அந்த செல்களில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்கும். நியூக்ளியோலஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ சொல்கிறோம் இல்லையா, அது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு பேர். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய வந்து மரபணுக்களை வந்து கடத்துகிற வேலையை செய்யுது. இந்த செல்களுடைய குரோத்து மற்ற எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாபெரும் பணியை செய்கிறது. இந்த டிஎன்ஏ வந்து சரியாக வேலை பார்க்கலை அப்படின்னு சொன்னால், அங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னார்கள் இந்த செல் குரோத் வந்து வரும். ஒரு செல் வந்து ரெண்டாக மாறணும், இதுதானே நம்ம சொல்கிறோம். இந்த செல்கள் வந்து அபரிமிதமான வளர்ச்சி. இது கேன்சர் ஒரு நோயே கிடையாது. இந்த செல்களுடைய நாலேஜ் கட்டுப்படுறதுனால, டிஎன்ஏடைய நாலேஜ் கட்டுப்படுறதுனால இது என்ன ஆகும், இந்த இது வந்து குரோத் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை வந்து நம்முடைய உணவு முறை, வாழ்வு முறை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முள், நம்ம மீன் முள் இருக்கு இல்லையா, அது போய் தொண்டையில் சீக்கிரிச்சு சொன்னால் அதை எடுக்கிறதுக்காக நம்ம வளர்றதே பார்த்திங்கன்னா த்ரோட்டில் கேன்சர் ஆகிடும். அதுக்காக மீன் சாப்பிடணும்னு சொல்லலை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது மாதிரியான அங்கங்கே அந்த டிஎன்ஏனுடைய அபரிதமான வளர்ச்சி, செல்களுடைய அபரிதமான வளர்ச்சி தான் நம்ம வந்து கேன்சர் சொல்கிறோம். இந்த கேன்சர் அல்லது புற்றுநோய் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னுங்களேன், அது பிரச்சனையே கிடையாது. அது வளர்ந்து மற்ற உறுப்புகளை போய்த்து டச் பண்ணுறப்ப, மற்ற செல்களை அழிக்கின்றப்ப தான் நோய் நம்முடைய வலியும் வேதனையும் தெரியும். அப்போ நோய் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் வர்றாங்க. என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து எப்படியாச்சும் உங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களால் இயன்ற அளவுக்கு பண்ணுறோம். என்னுடைய குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மருத்துவத்துறை இருக்காங்க. டாக்டர் கண்மணி கோகிலா பிஹெச்எம்எஸ் டாக்டர் இருக்காங்க, பொன்மணி மேகலா எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்காங்க, பிஜிடிபிள் அக்குபஞ்சர் இருக்காங்க, இவங்க எம்டி அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்க டாக்டர் கண்மணி கோகிலா. இவங்களுடைய சப்போர்ட்டில் வச்சு இவங்களுக்கு வந்து இயற்கை வைத்தியம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் பண்ணுறோம். அடுத்து வந்து நாடி பிடிச்சி பார்த்து டச் தெரப்பியோ அல்லது சிங்கிள் தெரப்பியோ பண்ணிவிட்டு அந்த செல்களுடைய நாலேஜ் கட்டுப்பணத்தை வந்து இந்த நாலேஜை கொடுக்கறதுக்கு வந்து சொல்கிறோம். அது பண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அந்த செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துட்டு அது வந்து இயல்புலைக்கு வருது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் அது நடக்குது. ஓகேயா? நாங்கள் இறைவன் கட்டளையிட நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு தெரியவர்களை செய்கிறோம். இறைவின் பெயரால் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு செயல்களையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த நீங்கள் உங்களுக்கு வந்து கேன்சர்கள்னு பயாப்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து டயட்டை ஃபாலோ பண்ணணும். என்ன டயட் ஃபாலோ பண்ணால், கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். இந்த கேன்சர் செல்லுக்கு பிடிச்ச உணவு தெரியுமா? கார்போஹைட்ரேட். அது குளுக்கோஸ் மாவுச்சத்து, அரிசி வழி பொருட்கள், கோதுமை வழி பொருட்கள் தான் அது பிடிச்ச உணவு. நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா, குளுக்கோஸ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்லாம் டான்ஸ் ஆடுமா, நம்மளுக்கு வந்துட்டு குளுக்கோஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுமா. ஆகையினால இந்த அரிசி வழி கோதுமை தவிர்த்து விடுங்கள். இப்போ நார்ச்சத்து மிகையாக உணவுகள், கீரை வகைகள் நார்ச்சத்து மிகையாக உணவுகளை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபைப்ரஸ் ஃபுட்டு கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இது வந்து நான் வந்து கல்கத்தா போயில ஒரு கான்ஃபரன்ஸில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய அனுபவத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னாங்கன்னா, கேரட் இருக்கு இல்லையா, கேரட் எடுத்து அதை சீவிட்டு அதை ஜூஸ் போட்டு கொஞ்சோண்டு இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் மோர் போட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட சொல்கிறார். ஒரு கேரட்டை போடுறீங்க, காலையில் ஒரு கேரட்டு கொஞ்சம் மோர் குடிச்சிட்டிங்க. அப்புறம் மத்தியானம் ஒரு 3 மணியை போல் ஒரு கேரட் ஜூஸ், ஈவினிங் கேரட் ஜூஸ், இது மாதிரி குடித்து அந்த
அவங்களுக்கு பயங்கர ரிசல்ட்டாம். நான் நிறைய பேரை வந்து குணப்படுத்தியிருக்கேன் சார் அப்படிங்கிற ஒரு இது செய்தியை சொன்னார். நான் அதை நிறைய பேருக்கு அவங்களுக்கு நிறைய கேன்சர் நோயாளிக்கு இதை பரிந்துரை செய்கிறேன். இதை வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப தான் அந்த பீட்டா கரோட்டின் மற்றும் எண்ணற்ற மினரல்ஸ் அந்த அந்த கேரட்டில் இருக்குது. அது வந்து அந்த செல்களை அழிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வந்து இருக்குது. அதனால நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட்டை குறைச்சி எடுத்துக்கிட்டு நிறைய கொழுப்பு உணவுகள், நார்ச்சத்து மிக உணவுகள் அப்படின்னு சொன்னால் கீரை வகைகள். இப்போ கீரை வகைகள்னு சொன்னீங்கன்னா, இப்போ கீரைனா இப்போ நைட் சாப்பிடணும், நைட் சாப்பிடக்கூடாது. பகலில் தான் கீரை வகை சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் அவங்க மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து மீன் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து முட்டை இருக்கு இல்லையா, முட்டை வந்து நைட்டு வந்து நீங்கள் தோசைக்கு பதிலாக முட்டை இருக்குல்ல, முட்டை அடிச்சு ஊற்றி வெங்காயம் போட்டு அதை தோசை மாதிரி கற்பனை பண்ணிக்கிறங்க. அவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு கொடுங்க, சூப்பர். அப்புறம் இன்னொரு டிப்ஸு, இந்த அப்பன்னு ஒருத்தர் இருந்தார். அப்பன் அவர் புக்கு எழுதியிருக்கார். அவருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அவருக்கு இயற்கை ஆர்வலர், இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அவர் என்ன பண்ணார்னா 3 வேளை தேங்காயை காலையில் தேங்காயை அரைச்சி கொஞ்சம் அதில் போட்டு தேங்காயை சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, பால் புளிஞ்சி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த செல்கள், கேன்சர் செல்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு நார்மல் இயல்பு நிலைக்கு வந்துட்டாராம். அப்படின்னா ஒரு அனுபவத்தை வந்து எழுதியிருக்காரு. இதில் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், தேங்காய் சாப்பிடாத அது கொழுப்பு இருக்கிறாங்க. பொய். தேங்காய் சாப்பிட்டா உலகத்திலேயே தலை சிறந்த உணவு தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய், தெரியுமா உங்களுக்கு? அதில் வந்து அது ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் சோடியம் மானோ லாரிக் ஆசிட் இருக்கு. சோடியம் மானோ லாரிக் ஆசிட் இதில் இருக்குன்னு சொன்னால் தாய்ப்பாலில் இருக்கும், அடுத்து தேங்காயில் இருக்கும். இப்போ இந்த சோடியம் மானோ லாரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அந்த தேவையற்ற செல்களை அழிக்கக்கூடியது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும், நம்ம ரத்தத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஆக்சிடேஷனை தடை செய்யும். இந்த ஆக்சிஜன் உள்ளே செல்வதையும் நம்ம செல்கள் எடுத்துக்கொள்வதையும் தடை செய்யக்கூடியது தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் சொல்கிறோம். அதை வந்து செயலுக்கு செஞ்சிடும். அதனால இந்த தேங்காயை வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த நான் சொன்னேன் இல்லையா, முட்டை ஆம்லெட் போட்டிங்க இல்லையா, அந்த முட்டை ஆம்லெட்டோட சேர்த்து தேங்காய் சட்னி தொட்டுக்கிற வேண்டியதுதான். நீங்கள் கற்பனை பண்ணிடுங்க, நீங்கள் தோசை சாப்பிட்டு நம்ம கொடுத்து பழக்கமாயிடுச்சு இல்லையா, அதனால தான் நம்ம வந்து தோசை சாப்பிட்றோம், இட்லி சாப்பிட்றோம். வெளிநாட்டுக்காரங்க என்ன சாப்பிட்றாங்க, நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். வெளிநாட்டுக்காரங்க வந்து கார்போஹைட்ரேட் உணவே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு மற்றது மட்டன் அது இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இது மாதிரி நோய்கள்லாம் வருவது மிக குறைவு கம்பேரட்டிவ்லி. ஆகையினால உங்கள் உணவு முறையை மாற்றாமல் எதுவும் பண்ண முடியாது. அடுத்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்கள். அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். என்கிட்ட ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க இப்போ இல்லாதனால பேரை கூட சொல்லலாம். அவங்க பேர் கனகாம்சம். வர்றாங்க. வந்த உடனே இப்போ வர்றது நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 10 மணிக்கு நைட்டு வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க நெய்வேலியில். நான் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அம்மா எனக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் இருக்குது, நான் வந்து போயிட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், 3 மாதத்தில் இறந்து போயிடும்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு, அப்படி சொன்ன உடனே இவங்க போயிட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க, பயாப்சி எடுத்து கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி அது பண்ணி கணப்படுத்தி கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தன்னம்பிக்கை அந்த அம்மா சொல்கிறாங்க, அவங்க பசங்களை கூப்பிட்டே ஏன்டா அழுகிறீங்க, நான் வந்து இப்போ என் பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு இருக்குது, நல்லா வேலை பார்க்குறாங்க, பேரப்பிள்ளை எடுத்துட்டேன், பேரப்பிள்ளை பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, அவங்க நல்லா இருக்காங்க, இதுக்கு ஏன்டா நான் வந்து நான் இறந்தா என்னடா ஆகி போச்சு அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை. நான் இங்கெல்லாம் விசாரிச்சேன்டா, இங்கே வந்து ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பினா முடியெல்லாம் கொட்டி போயிடும், முடி கொட்டி போயிடும், இந்த அழகான மேனி வந்து இழைச்சி போயிடுவேன், ப்ளஸ் அங்கங்கே காயங்கள் ஒரு இதெல்லாம் வந்து நான் சாவதை விட நான் அழகாக இறந்து விடுகிறேன் என்று சொன்னார். அந்த தன்னம்பிக்கை ஓகேவா. அப்போ அவங்க வந்த உடனே அப்புறம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க இறைவனுடைய அருளால் நல்லாயிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ வரையில் எனக்கு அரௌண்ட் 70, அவங்க வரையில் 70 வயசு, ஒரு 5 வருஷம் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு வருது. நான் கேட்பேன், உங்கள் அக்குபஞ்சர் ஆர்வம் இருக்கே, எதனால் வந்தீங்க, என்னதுனால ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்பேன். சொன்னாங்க, என்ன தெரியவில்லையா, அந்த கனகாம்சம் என்ற
இவங்க ஒரு கேன்சர் நோயை நான் கையை பிடிச்சிட்டு வருவேன் ஒரு குழந்தை, அந்த குழந்தை தானா என்னுடைய பாட்டியை காப்பாற்றின இந்த அக்குப்ரெஷர் கலையை நான் கற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு நான் வந்து சேவை செய்யணும் அப்பவே நினைச்சேன் சார், அதான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்கள படிச்சுட்டு அவங்க வந்து நல்ல முறையில் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி அப்போ இதனால நீங்கள் வந்து எல்லாரும் படையெடுத்து வந்துடுறாங்க, படையெடுத்து வந்துட்டு இது வந்து நல்லா பண்ணிருங்க அந்த கேஸ் அவங்க நல்லா பேசி அது மாதிரி நிறைய எங்களால் இயன்ற அளவு நாங்கள் எப்படியாச்சும் அதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால இந்த கேன்சர் செல்லை வந்து பயப்படாதீங்க. நீங்கள் தேங்காய் நிறைய சேர்த்துருங்க. ஐ மீன் கார்போஹைட்ரேட்டை அரிசி பொருட்களையும் கோதுமை பொருட்களையும் குறைச்சிக்கிறங்க. அடுத்து வந்து கேரட் ஜூஸ் வந்து போட்டு மோர் போட்டு அதை சாப்பிடுங்க. இதே சாப்பிட்டு தைரியமாக தன்னம்பிக்கையாக இருங்க. டெஃபினட்டாக அதுலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.